இப்போ இவர் சொன்னார்ல திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2016 தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் ஒரு அதிமுக அமைச்சரை பற்றி இப்படி பேசுகிறார். இந்த மாவட்டத்தில் இருந்தார் ஒரு அமைச்சர், அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் மாற்றலை. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் அவர். இடையிலே அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லப்போ அந்த பட்டியலில் இவரும் இருந்தாருங்க. இவர்கிட்ட கேளு, இவர் பேரு இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமா அவருடைய தம்பி இந்த ஊர் மாவட்டத்தை தன் கட்டுப்பாட்டில் வைக்கிறது. கட்டுப்பாடுன்னா கொள்ளையடிக்கிறது இல்லை, ஊழல் செய்கிறது, லஞ்சம் வாங்கிறது. இதையெல்லாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் தெரியுமா அவர்? செந்தில் பாலாஜி. அனில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி இப்போ திமுக இருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் என்ன பேசினார் தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வந்து முதல்வராக ஸ்டாலின் கையெழுத்து போட்ட அடுத்த நொடியே மாட்டு வண்டி உரிமையாளர்கள் ஆற்றுக்குள் இறங்கி மணலை அள்ளலாம், அதை யாரும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கும் அதிகாரிகள் இங்கே யாரும் பதவியில் இருக்க முடியாது. இப்போ நம்ம இந்த குடும்பத்தோடு எடுத்துக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இது ஊழலோடு எடுத்துக்கிறது தான் சரின்னு தோன்றுறது. இந்த துபாய் பயணம் இருக்க கருணாநிதி எப்பவுமே கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக பண்ணுவார். அதிகாரிகள் மூலமாக காரியம் பண்ணுவார், அட்வைசர் மூலமாக காரியம் பண்ணுவார், தன்னுடைய பிஎஸ்ஓ மூலமாக காரியம் பண்ணுவார். அதெல்லாம் இல்லை, டைரெக்டாக அதிகாரிகள் யாரும் அனுப்பல அங்கே போய் பேரம் பேசுறதுக்கு. குடும்பத்தினர் போனார், சபரீஷன் போனார், உதயநிதி போனார். அந்த குடும்பத்தை ஆடிட்டர் எதுக்காக போவார்னு எனக்கு தெரியாதா? அரசாங்கத்தினுடைய விவகாரத்துக்கு ஆடிட்டர் எதுக்கு? உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். சுவிட்சர்லாண்டில் இப்போ கருப்பு பணம் குறைந்து அந்த கருப்பு பணம் முழுவதுமாக துபாய்க்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கிறது 2017. இப்போ புது சுவிட்சர்லாந்து துபாய் தான். துபாயில் ஒரு குந்துமணி தங்கம் கூட கிடையாது. $28 பில்லியன் கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. எங்கிருந்து கோல்டு வருகிறது என்று தெரியாது, தவறான பிளட் கோல்டு என்று கூறுகிறார். அதில் தான் கேரளா அரசாங்கம் சிக்கி இருக்கிறது. அதுக்கு முக்கியமான மனிதர் தான் அந்த யூசுப் அலி, லூலு குரூப். அதோட நீங்கள் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்துக்கு பேரம் பேசி ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு எல்லோரும் எதிரியும் அதை இவர் போகிறதுக்கு முன்னாலேயே ஃபோட்டோ வந்தாச்சு. இதை விட ஒரு அநியாயமான ஒரு ஆட்சி முறை, தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லை. எதிர்கட்சிக்கு முதுகெலும்பே இல்லை. ஒரே ஒரு ஆள் கேட்டது இவர் தான். ஆனால் நீங்கள் பணத்தை கொண்டு போனீங்களான்னு கேட்டார், இல்லை கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார். தொலைச்சிடும் 24 மணி நேரத்தில் நோட்டீஸ் கொடுத்தாங்க, கொடுங்க அப்படின்னு. நான் சிதம்பரத்துக்கு சொன்னேன், நீங்கள் மான நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு. போடலை. மான நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு போடலை. நான் அதுக்கு பதில் கொடுத்தேன், மானம் இருந்தால் தானே நஷ்டம், அதனால் போடலை அப்படின்னு. ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க. இப்போ போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது. ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்து தான் சீதையை அபகரித்தான். அதனால இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும். யார் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால இப்போ திமுக என்ன செய்கிறார்கள், ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவால் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால், 1970களில் நான் மாணவனாக இருந்தேன். விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது. மானத்தை வாங்குவார்கள், அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள். தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் கூட இதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை. தமிழகம் மாறிவிட்டது. தமிழக சமுதாயம் இருக்கிறது, அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது. இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது. இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள். அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும். இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும், அவங்க ட்ரஸ்டியாக இருக்கணும்.
இடத்துக்குத்தானே இவங்க போவாங்க, இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே. அதனால இப்போ புது நாத்திகர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் இருக்காரு, பட்டப்பட்டியா விபூதி இதை போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தேன். யாரோ ஒருத்தர் ஒரு குங்குமம் இட்டு வந்ததுக்காக நெத்தியில காயம் பட்டு விட்டதா, ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர். அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது. அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி, அடுத்தது பிஜேபி, அடுத்ததுதான் மத்திய அரசு. சரித்திரம் நமக்கு தெரிய வேண்டும். 2006 ஐக்கிய முன்னணி கூட்டணி, அதாவது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழ்லையும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும், ஹிந்தியில் இருக்கு, தமிழ்லையும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசை யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள். அதிலேயே உள்நோக்கம். அதை யாரும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்றதுக்கு ஆளே கிடையாது. அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்க போகிறார்கள்? அதனால ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை 2006 போட்டார்கள். ஆனால் கருணாநிதி அதை பற்றி பேசலை, ஏன்னா அவருக்கே தெரியாது அதில் போட்டிருக்கணும். அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார், ஏன்னு தெரியல. இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசு கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு மனநிலை இருக்குது தெரியுமா? இது ரொம்ப கீழ்த்தரமான மனநிலை. அது ரொம்ப நாளாகவே 70 வருஷமாக அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை. அதனால் மத்திய அரசினுடைய தன்மையும் அதனுடைய அதிகாரமும் அதனுடைய குணமும் மாறப்போவதில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ பேச. இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். இது இந்த நீட் தீர்மானம் இருக்கிறத இதை விட ஒரு மோசடி அரசியலே இருக்க முடியாது. நீட் என்பது நாடாளுமன்றத்தின் கையிலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் ரொம்ப நாளாகிவிட்டது. 2017 தமிழக அரசு கெஞ்சி கூத்தாடி ஒரு ஆண்டு மாத்திரம் இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்ட பொழுது அதற்கு சட்டம் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கைகூப்பி வேண்டினார்கள், இனிமேல் வரமாட்டார்கள், இத்துடன் சரி. ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்க முடியாது. விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளியில் போக முடியுமா? வெளிநாட்டுக்கு போக முடியுமா? நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம், இனிமே எங்ககிட்ட வரக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது, இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள். நண்பர்களே, மகாபாரதம் நமக்கு தெரியும். மகாபாரதத்திலே தர்ம யுத்தத்திலே அதர்மத்தின் பக்கம் இருந்தவர்கள் கௌரவர்கள், தர்மத்தின் பக்கம் இருந்தவர்கள் பாண்டவர்கள். தர்மத்தின் பக்கம் இருந்த பாண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 5 பஞ்ச பாண்டவர்கள். ஆனால் கௌரவர்கள் எத்தனை பேரு? 100 பேர். அதனால இன்னைக்கு துரியோதனன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணிக்கையிலே அவர்கள் பக்கம் இருப்பவர்கள் கூட இருக்கலாம், ஆனால் தர்மத்தை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த தீய ஆட்சி, ஏனென்றால் நான் 2 வருடங்களாக கேட்டு வருகிறேன், தமிழக முதலமைச்சர் இதுவரை அதற்கு பதில் சொன்னது கிடையாது. 2021க்கு முன்பாக பாரத நாட்டிலேயே தி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட், அதாவது போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்கிய மாநிலம் பாரத நாட்டில் பஞ்சாப். இன்னைக்கு எது? தமிழ்நாடு. ஏனென்று சொன்னால் நம்ம மா சுப்பிரமணியன் ஒரு மந்திரி, பாவம், அவரே மதி மயக்கத்திலேயே எப்பொழுதும் இருப்பாரோ இல்லை கோமா ஸ்டேஜில் இருக்காரா ஹெல்த் மினிஸ்டர்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு கஞ்சா செடி இல்லையா, ஆஸ்பத்திரியிலே இருக்கு 4 அடி உயரத்துக்கு.
கஞ்சா செடியே கிடையாது தமிழ்நாட்டில்னு சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுறாரு. நீங்க பாருங்க, இந்த 55-56 மாதங்கள்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 7000 படுகொலைகள் நடந்திருக்கிறது. உயிர் பறிப்பதற்கான முயற்சிகள், அட்டெம்ப்ட் டு மர்டர். ஆகவே அதெல்லாம் எப்படி நடந்தது? நமக்கு ஊடக நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். நாம எதையும் புதுசா சொல்றதுக்கு தேவையில்லை. இதுவரை அவர்கள் தந்த செய்திகளை தொகுத்து சொன்னால் போதுமானது. நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ திருத்தணியில ஒரிசாவை சேர்ந்தவர் 4 இளைஞர்கள் சேர்ந்து வெற்றார். என்ன காரணம்? போதையின் தாக்கத்தால். அதே மாதிரியா கோயம்புத்தூர்ல ஒரு கல்கத்தாவை சேர்ந்த நண்பர் கொல்லப்படுகிறார். என்ன காரணம்? போதையின் தாக்கம். ஆகவே இந்த 7000 கொலைகள் பின்னாடி என்ன இருக்கு? போதை இருக்கிறது. அப்படியானால் என்ன? ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரியா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றார். தமிழ்நாட்டில் கஞ்சா செடி கூட இல்ல, 0 கஞ்சா செடியா தமிழ்நாட்டில். அடேங்கப்பா, பொய் சொல்றதுக்கும் ஒரு எல்லை வேண்டாமா? நீங்க இதுக்கு காரணம் என்ன? 3000 கோடிக்கு கஞ்சா கடத்தினது யாரு? ஜாஃபர் சாதிகா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை நகர் மாவட்ட அயலார் அணியின் துணை செயலாளர். அதே மாதிரியா 70 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினது யாரு? ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி இப்ராஹிம். பட்டுக்கோட்டையில யாரு? நீங்க தமிழ்நாடு முழுக்க, அதனாலதான் நான் சொல்லி இருந்தேன், திராவிட முன்னேற்ற கழகத்துல போதை அணி என்றே ஒரு அணி, போதை கடத்துவோர் அணி அப்படி போட முடியும். அந்த அளவிற்கு நம்முடைய ஆளுங்கட்சியானது போதை பொருள்களை ஊக்குவிக்கின்ற சக்தியாக இருக்கிறது. நண்பர்களே, ஒரு கவலையோடு இந்த விஷயத்தை நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். தயவு செய்து இதை நீங்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த செய்தி எடுத்து செல்லப்பட்டாக வேண்டும். இந்த போதைல திமுக மொத்த குத்தக ஜாஃபர் சாதிக்லேருந்து இப்ராஹிம்லேருந்து எல்லாரும் கடத்தினான். ஆனா இதோட டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் எங்க இருக்கு? இந்த போதைப் பொருட்கள் எங்கே விநியோகிக்கப்படுகிறது? சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி, சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி. நண்பர்களே, மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கிறது. என்ன சதி? வருங்கால இன்டெலிஜென்சியா, வருங்காலத்தில் இருக்கின்ற அறிவுஜீவிகளை அடியோடு அழித்து விடுவதற்கு ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் சதி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் ஸ்டாலின் தலைமையிலான இந்த தமிழக விரோத, தமிழர் விரோத, தமிழ் விரோத தீய ஆட்சி இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து. இந்த திராவிட முன்னேற்ற கழக தீய அரசு வேரோடும் வேரடி மண்ணோடும் லாட் ஸ்டாக் அண்ட் பேரல் தூக்கி எறியப்பட்டாக வேண்டும். ஆகவே நாம செய்ய வேண்டிய முதல் பணி, இங்கிருந்து நாம் திரும்பி ஊருக்கு போகும் பொழுது தினம் 10 குடும்பத்தையாவது இந்த தீய ஆட்சி தமிழுக்கு விரோதம், தமிழருக்கு விரோதம், தமிழகத்திற்கு விரோதம், அடுத்த தலைமுறையை அழிக்கின்ற தீய ஆட்சி, அதனால இதை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற செய்தி நாம ஒவ்வொருத்தையும் கொண்டு போகணும். நண்பர்களே, அறம் கெட்ட துறை ஒன்று இருக்கிறது. ஆனா தினம் ஒரு கோவிலுக்கு இந்த சேகர் பாபுவா அல்லேலுயா பாபுவா? யாரு? அல்லேலுயா பாபு. இந்த சேகர் பாபு தினம் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏயா, சுசீந்திரத்துக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூன்றும் ஒரே உருவத்தில் விக்கிரகத்தில் இருக்கு, ஸ்தானு மாலையன். ஆகவே அங்க போய் இவர் இந்துக்களை பார்த்து என்ன கேட்கிறாரு? அங்க என்ன இந்துக்கள் தப்பா கோஷம் போட்டுட்டாங்க? பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டாங்களாம். உள்ளபடியே தேசபக்தி இருக்கிற நபரா இருந்தா இந்த சேகர் பாபு என்ன பண்ணிருக்கணும்? இவரும் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டிருக்கணும். ஆனா இதெல்லாம் வெள்ளக்காரங்கூலி தானே, அதெல்லாம் சரித்திரம் நிறைய இருக்கிறது. நான் இது பற்றி நிறைய பேசி இருக்கிறேன்.
இந்த சேகர் பாபு கோவில் உண்டியல் திருடன் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன்.